ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸில் ஸ்வீட் கார்ன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸ்வீட் கார்னை ஃப்ரை பண்ணிட்டு மசாலாவோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க ஒரு சூப்பரான ஸ்வீட் கார்ன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 2 ஸ்வீட் கார்னை எடுத்திருக்கேங்க. ஸோ இதில் மேலில் உள்ள தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்னில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சோளத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லா சோளத்தையும் இந்த மாதிரி முத்து முத்தா உதிரியாக உதுத்து வச்சுருக்கேங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பிச்சு வச்சுருந்த சோளத்தை அதில் போட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்வீட் கார்னை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்வீட் கார்ன் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட் கார்னை அப்படியே நான் ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்வீட் கார்ன் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சு வச்சிருந்த ஸ்வீட் கார்னை அதில் போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் கொஞ்ச நேரம் சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அந்த பவுட்ரு எல்லாமே அந்த சோளத்தில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அரிசி மாவு சோள மாவு எல்லாத்தையும் போட்டு அந்த கார்னோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ஒரு கோட்டிங் மாதிரி வரணும். உங்களுக்கு அந்த கார்னில் கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சோள மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு கோட்டிங்க்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அரிசி மாவும் சோள மாவும் நல்லா கோட்டாயிடுச்சுங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு திட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் கார்னில் அந்த பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்வீட் கார்னை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஒரு கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க. மிதமான தீயில வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த கார்ன் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கார்ன் நல்லாவே கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ கலர்ஃபுல்லான கார்ன் ஃப்ரை செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா கார்னையுமே பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எல்லா கார்னையும் நல்லா பொரித்து எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பொரித்து வச்சுருந்த கார்ன் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண கார்னை இப்படியே கூட சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, இது கூடவே லைட்டாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த கார்ன் ஃப்ரை நல்லா மொறுன்னு சூப்பராக மசாலாவோட ரெடி ஆகிடுச்சுங்க. மசாலாவோட ஒரு சூப்பரான கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்வீட் கார்ன் ஃப்ரை செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இந்த ஸ்வீட் கார்ன் ஃப்ரை கூட ஆனியனு, கொத்தமல்லி, ஃபைனலாக லெமன் ஜூஸை லைட்டாக புளிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ஈவினிங்கில் ஒரு செம்மையான ஸ்நாக்ஸுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்நாக்காக அந்த ஸ்வீட் கார்ன் ஃப்ரை தாங்க கொண்டு கொடுப்பாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களுமே ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.